தளபதி யாரோ செருப்பு போட்டு அடிச்சிட்டாங்க. இது தேவையா? உங்கள் பகையோ உங்கள் வீரத்தை வந்து வேறு மாதிரி காமிங்க, இந்த மாதிரி காமிக்கிறது கொஞ்சம் கோலதானமாக இருக்குது. தளபதி ஏற்கனவே இங்கே பல பிரச்சனை இருக்குது. இந்த வாலை நீங்கள் பூந்து என்னடா சாதிக்க போகிறீங்க? தேட்டரில் பட்டாசு வெடிச்சிட்டு கொஞ்ச நாளுக்கு அந்த தேட்டரில் தமிழ் படமே போகிறது இல்லை. ஆர்ப்பாட்டம் எப்படி பண்ணுறீங்க பொறுத்து இருக்கு. ஐ யூ பீங் a nuisance to the public. டைமுக்குள்ளே டிக்கெட் வரலன்னா கவுண்டர் உடைச்சிருவாங்க. சுவாரஸ்யமான உரையாடல் இந்த வலையொலியில் ஜோக்கா சோக்கா பக்கா. லெட்ஸ் மேக் இட் ரியல். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஜோக்கா சோக்கா பக்கா. எப்படி இருக்கீங்க? நல்ல சௌரியம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நலமாக இருக்கேன். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியோட ஸ்பான்சர் பாம்பே பஜார். பாம்பே பஜார் பார்த்தீங்கன்னா நேஷன் வைட் டூர் பண்ணுறாங்க. இப்போ தான் ஜேபியில் வந்துட்டு ஒரு பஜார் முடித்தாங்க. டக்குன்னு அடுத்த மாதம், அதாவது February 9, 10, 11 3 நாள் வந்துட்டு புக்கே மத்தஜம் பினாங்கில் வந்துட்டு மறுபடியும் ஒரு பஜார் பண்ணுறாங்க. ஏன்னா நேஷன் வைட் டூர் அப்படின்றதுனால இதில் என்ன ஒரு விஷயம்னா 9, 10, 11 நான் ரொம்ப பிஸியாக இருப்பேன், போக முடியாது அப்படின்னு நீங்கள் ரீசன் கொடுக்க முடியாது. வாய் ஏன் சைனீஸ் நியூ இயர் ஹாலிடே. ஸோ எல்லாரும் பிரேக்கில் தான் இருப்பீங்க. ஸோ மறக்காமல் போங்க, ஃபேமிலியோட போங்க. கிட்ஸு அடால்ட் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு ஃபன்னான என்டர்டெயின்மெண்டான ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம ஷோவில் அப்படியே சும்மா நெருப்பா ஸ்பெஷலான அவருக்கு ரேட் காப்பீடு வச்சு வரவேற்கலாம்னு நினைச்சோம். ஆனால் அந்த காப்பீடு துவைக்க போட்டு இன்னும் காயாதனால அதனால அவருக்கு வந்து ரேட் குஷனே கொடுத்துட்டோம். உருட்டுங்க அவர் நான் என்னது ஒன் அண்ட் ஒன்லி நண்பா ஷர்மா. வெல்கம் டு அவர் ஷோ. Thank you so much நண்பா. Thank you so much. வெல்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பரா இருக்காரு. மலேசியா விஜய் ஃபேன்ஸ் இந்த கிளப்போட பிரசிடென்ட் நீங்க, ஃபவுண்டர் நீங்க தானே. ரொம்ப சந்தோஷமா பெருமையா இருக்கு எனக்கு. ஏன்னா பிகாஸ் நான் பெரிய விஜய் ஃபேனு. ஐ நோ ஷர்மா வெரி வெல். ஷர்மா எப்படி இதில் இன்வால்வ் பண்ணாரு, எப்போ ஆரம்பிச்சாரு, இதோட இன்ஸ்பிரேஷன் எதை பார்த்து நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணீங்க? ஸ்டார்டிங்கில் வந்து we had friends and all these things, all we are very crazy movie lovers. ஸ்கூல் டைம்லேருந்து நாங்கள் எல்லாரும் வந்து ரெகுலர் எல்லாமே படம்லாம் பார்ப்போம்லாம். சரி, அது கொஞ்சம் ஃப்ரீயாக ஒரு டீமாக இருந்துச்சு. அந்த டீம்லேருந்து 1 or 2 hours are very close. ஆல் தளபதி டை ஹார்ட் ஃபேன்ஸ் அண்ட் எவ்ரி திங். அது ஒரு பக்கெட் ஓடிட்டு இருந்துச்சு. இது குவைட் லாங் டைம் பேக் பிஃபோர் when social media all really got to be booming and all these things. all நிறைய விஷயம் நடந்திருக்கு. பட் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், நண்பன் படம் ஒரு நிகழ்ச்சி இங்கே நடந்துச்சு. ஸோ தளபதி இங்கே வந்திருந்தார். ஸோ ஆல் ஓவர் us was excited that point. நம்ம தளபதி வரப்போறாது திங். ஆல்சோ I don't know how many people knew about this and all because I was one of them who bought the ticket. Oh, they mean it sold the ticket. Yeah, special tickets. Yeah, special ticket. Okay. So the crowd நீங்கள் பார்த்துட்டு நண்பா massive was really up. That was been held in Coliseum. In Coliseum. Okay. Then the crowd was really massive until Thalapathy couldn't enter. But the main motive was why the ticket was sold was because அந்த நேரத்தில் வந்து ஒரு தமிழ் பள்ளிக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி தான் அந்த ஒரு நிகழ்ச்சி செஞ்சுருந்தாங்க. On the other hand side, there were some people who really paid high price just for the glimpse and they were still happy. So இந்த மிஷன்லாம் நடக்கும் போது I don't know who's the organizer or everything all, but at certain things which a bit catch my attention. I mean incident? Yeah, certain incident. எனக்கு ஒரு uneasy pleasure. I'm a big movie lover. Thalapathy is number one for me and at the same time a big movie lover. So of course any entertainment artist come, of course நம்ம லேண்ட்ல வந்து எல்லாத்தையும் வர வைப்போம் நம்ம. So அந்த மாதிரி வர வைக்கிற லேண்ட்ல வந்து when our own Malaysians come to see our own people, for them to be little treated like, எனக்கு அது கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமா. என்ன நடந்துச்சு? பரவாயில்லை, நீங்க வெளிப்படையா சொல்லுங்க. Of course கொஞ்சம் அடிபடி வந்துச்சு. Of course they want to protect Thalapathy. It's fair enough. But for me, as I know, our Malaysians are not that bad. Before that, so I think Mother audio launch கூட மலேசியால தான் நடந்துச்சு. But that was a bit smooth. We paid 60 ringgit. அவரே தளபதி வந்து CD cassette கொடுத்தாரு. It happened in Lotus and all these things all. But after that, this kind of incident all happened பண்ணும்போது a bit அவரோட அந்த ஸ்டார் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ண he was a star by that time. He was star by that time. Only thing when social media came booming, first person to get hit on social media for me was Thalapathy was the one first to get. I don't know, I think நீங்க தளபதி ஃபேன் நண்பா எவ்வளோ ட்ரோல் பண்ணியிருப்பாங்க அம்மா. The thing is, not many people don't know what kind of movie we watched when we grow up to become his fan. Not just அந்த காலத்தில் மட்டும் பார்த்துட்டு ஃபேன் ஆகிற ஆள். We watched him quite a continuous long time. Speaking about that, நீங்கள் முத பார்த்த தளபதியோட படம் என்ன படம்? கோயம்புத்தூர் மாப்பிள்ளை நண்பா. அப்பா நான் இன்னும் பிறக்கலப்ப. நைஸ். நான் பிறந்தப்ப பார்த்ததுன்னா கில்லி 4 வயசு நினைக்கிறேன்.
கில்லி பார்க்குறப்ப. ஷுவர். வாய் எனக்கு 4 வயசு இருக்கக்கூடாது கில்லி பார்க்குறப்ப. இல்லை நானே இல்ல இடையில தான் உருட்டுறான் சொல்லிட்டு இருந்தாங்க. இவர் இந்த மாதிரி உருட்டுவாருன்னு நான் எதிர்பார்க்கல. சரி விடுங்க, என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நான் 4 வயசில் கில்லி பார்த்தேன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நீங்கள் வந்துட்டு கோயம்புத்தூர் மாப்பிள்ளை. ஸோ அந்த டைமில் நீங்கள் பார்த்தப்ப அப்போ உள்ள விஜய் பார்த்தீங்கன்னா லுக் அண்ட் ஃபீல், ஸ்டைல், ஆக்டிங் ஸ்கில்ஸ் இதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த டைம்லேருந்தே ஃபேன் ஆகிட்டீங்களா இல்லை as the time goes by அப்போலேருந்து ஃபேன் ஆக ஆரம்பிச்சிங்களா? நம்ப மாட்டீங்க, அந்த டைமில் அந்த படம் பார்த்தோன்னே எப்படி தெரியல, எனக்கு வந்து அமைஞ்ச படம். It was a very good movie to watch. It was a bit surprising for me to straight away see that kind of movie and be like, okay, I like this guy everything all, because அந்த டைமில் நான் பார்த்த படம் வந்து கேசட்டில் பார்த்தேன். ஓ யா, அந்த வீடியோ கேசட் சேவாக்கு எடுத்து ரைட்டு. நான் அந்த ஏராவில் பிறக்கல, ஸோ அதனால தெரியல. ஸோ அந்த டைமில் வந்து டக்கு தளபதி படம் சாமி அந்த டைமில் தளபதி படம் டக்குன்னு சினிமாலையும் வராது. தட் டைம் வாஸ் மோர் டு ரஜினி, கமல் ஏரா, அந்த ஏராவில் இருந்தபோது தளபதி வாஸ் வெரி யங். When you exactly started to gather your members? It is actually 2 journey we combined together. நான் சொன்னேன் முதல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தோன்னு. So I would like to give a shout out to my good friend. He's a former secretary for MVF, Vicky. அந்த டைமில் வந்து me and him we always talk over the phone and all these things all. And then there was a time where I had to travel overseas to complete my studies and all. But still we will go on with our plan over here and do small events. எங்களுக்கு வரல தந்து வீக்க மாதிரி அந்த டைமில் எங்கள் வயசில் எங்களுக்கு என்ன அஃபோர்ட் பண்ண முடியுமோ யாருக்கிட்டே காசை நாங்களே கொலெக்ட் பண்ணி என்ன செய்ய முடியும், ஒரு சின்ன ஹோம் பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம். ஆன்லைன் there is a different group of people where, like we are memang they know we are Vijay fans. அந்த பக்கத்தில் ஒரு பேஜ் மூவ்மெண்ட் இருந்துச்சு, Malaysian Vijay Fans. It was a page movement that side. So we created a page way before. பேஜ் சொல்கிறது is in Facebook page. That time was Facebook page was the platform. So before anyone could explore that, எல்லாம் பர்சனல் ப்ரொஃபைல் தான் இது பண்ணால் நாங்கள் பேஜ் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தோம். அந்த நேரத்தில் வந்து வாட் எவர் வி டச் இன் பேஜ் வாஸ் எஜுகேஷன் ஃபார் ஹஸ். சர்ப்ரைசிங்லி அவர் பேஜ் வாஸ் கொஞ்சமாக ஆரம்பிச்சு பார்த்தா 20,000, 30,000, 80,000 மேலே போயிடுச்சு. வி ஹேவ் திஸ் கிரவுண்ட் ஈவென்ட் எவ்ரிதிங். வி தாட் ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் போஸ்டிங் த கிரவுண்ட் ஈவெண்ட்ஸ். வாட் டைப் ஆஃப் கிரவுண்ட் ஈவென்ட்? சேரிட்டி ஈவெண்ட்ஸ். சேரிட்டின்னு சொல்கிறீங்களா? சேரிட்டின்னு வரும்போது இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது, ஹெல்ப் பண்ணுறது, சாப்பாடு கொடுக்கறது, அந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டீஸ் வந்து ஜெனரலாக செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களா? இல்லை இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சேரிட்டி பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது அந்த மாதிரி ஹாயனுக்கு ஜெனரல் because that time we were also studying and because you were forking out your own money, right? Because அந்த நேரத்தில் வந்து ஹோம்க்கு இந்த மாதிரி எக்ஸ்போஜர்லாம் இல்லை. ஒரு 10-15 years back, 10 years back வச்சுக்கோமே, கிரவுண்ட் பீப்புள் நோ சரி மச்சான் இங்கே பாரு மச்சான் இங்கே ஒரு ஹோம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது போடுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அந்த மாதிரி யாராவது சொன்னால் தான் நம்ம போய் பார்த்துட்டு ஓகே சம்டைம் குண்டாங்கலாம் போவோம். குண்டாங் அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் பிகாஸ் தட் டைம் we went for 8 skits. எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருந்திருப்பாங்க இப்போ? ஏன்னா நீங்கள் சொன்னது ஏர்லி ஸ்டேஜ் 2012, right? But now we don't have the page, but the last was 700+K. 700+K? Yeah. Seriously? Yeah. You're talking about in Malaysia? Yeah. Oh my close God. to a million, man. இல்லை சில பேர் கேட்பாங்க மலேசியாவில் இவ்வளோ விஜய் ஃபேன்ஸ் இருக்காங்களா ஒரு கிளப் வச்சு பண்ணுற அளவுக்கு இவ்வளோ பேஜ் ஃபாலோ இருக்கும்போது இல்லை அது என்னன்னா you were saying that the page is no longer. Reason? Multiple reports. It was not official or is yeah, no, because that time we are still learning for everything, but now only there is verification and all these things, so we are still a newbie. நீங்கள் அப்போ அந்த டைமில் அது ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ண விஷயம், அது பெருசாக பூம் ஆனிச்சு. பட் தூக்கிட்டாங்க. Consider the whole world will start watching us already. From India, that's the reason we had 700,000. Of course not only Malaysia, everyone started watching because the things we do was kind of different than what we normal. They என்னடா புதுசா இருக்கு மலேசியால நட இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானே. As much as Malaysian people who didn't kind of like it, we had more international support, like okay not bad, these guys are bringing in a different track. So when officially you guys actually formed the club? So when we start posting in this one, we start getting a lot of inquiry, how can we join the team? Or the membership and all these things. Public just keep on messaging and all these things, how we can be your member and all these things. எங்களுக்கு கொஞ்சம் அந்த நேரத்தில் வந்து என்னடா இது நம்மக்குள்ளே செஞ்சது மெம்பர் கிம்பர்ன்றாங்களா ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கேன் பெருசாக பிகாஸ் லாட் ஆஃப் என்கொயரிஸ் வர ஆரம்பிச்சிது. when they give us the respect, so when they give us respect we have a responsibility there. அந்த விஷயம் வரும்போது then I was like okay fine, let's go with the free membership first. எங்களோட ஒரே requirement be active in our social service. Actually நீங்கள் சொல்கிற விஷயம் இட்ஸ் touching my heart, coming very close to my heart because நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு விஷயம், ஒரு ஹாபியாக ஒரு ஃபன்னாக ஆரம்பித்த விஷயம், ஒரு ஃபேன் கிளப், ஒரு விஜய் ஃபேனாக ஆரம்பித்த விஷயம். பட் அதை எப்படி வந்து கம்யூனிட்டிக்கு போயிட்டு பாசிட்டிவாக இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு சொல்லும் பொழுது தட் சம்திங் டிசர்வ்ஸ் பிக் கிளாப்.
அப்படி ஒரு விஷயமா தான் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நண்பா. வெளியில் பார்க்குறோம் தெரியும் வெட்டியாக கிளப் வச்சு சுற்றிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பின்னாடி நீங்கள் பண்ணுற நல்ல விஷயங்கள் இது கொரோனாங்களுக்கு தெரியும். அவங்க இதை தான் பார்த்து பேசுவாங்களே தவிர இந்த நல்ல விஷயங்களை வந்துட்டு பெருசாக ஆளுங்க நோட்டீஸ் பண்ணுறதில்ல. ஸோ இன்றைக்கி நீங்கள் சொல்லும்போது இப்போ நானே பார்த்துருக்கேன், எனக்கு ஆக்சுவலி தெரியாது, நீங்கள் சொல்லும்போது தெரியுது. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ அண்ட் யுவர் டீம். தேங்க்யூ ஸோ மச். எஸ்பெஷலி மை டீம். இன்னொரு முக்கியமான ஆளுக்கு நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும், தளபதி. தளபதி டெஃபினெட்லி இன்ஸ்பயர்ட் ஆல் ஆஃப் அஸ் டு காலர் தூக்கி நீங்களும் தூக்கிட்டுங்க. You guys officially registered movement. First I gathered, like what I said, the member எல்லாம் இது பண்ணாங்க. Then I tell, okay mal event செய்யுங்க, எடுத்தோம் நல்லா மெம்பர் ஆகிட்டு நோ பாயிண்ட், இதுக்கு நம்ம கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு ஒன்றுமே செய்யாமல் சும்மா ஒரு பேருக்குன்னு. I only wanted active members who are really keen. You did the process. Yes. Then only you did hate. Not ஈவென்ட் கூப்பிடுவோம்ல, அதுலேயும் நம்மளுக்கு தெரியும் யார் வரா யார் வரலன்னு. ஸோ அதுலேருந்து நெக்ஸ்ட் ஈவென்ட் we keep calling and then we know who's coming, who's really keen in, who just wants the info and all these things all. So after a certain process then me and my friend all discussed and then I told, okay let's go for next step, let's make it official and all these things all. We have resigned, but எது move further பண்ணாலும் end of the day we're using one man's name. It's Thalapathy Vijay. ஆசை இருக்கு எல்லாம் இருக்கு, நான் எடுத்து போயிட்டு அவர் இது பண்ணி நான் செஞ்சிடலாம் பண்ணலாம். பட் அது இஸ் ஹிஸ் நேம். ஸோ டு ஆஸ்க் ஹிம் பெர்மிஷன் ஃபர்ஸ்ட், கேன் வி ரன் சம்திங் ஓவர் ஹியர், அண்ட் ஆல்சோ பிஃபோர் ஆஸ்கிங் பெர்மிஷன் டு ப்ரூவ் ஹிம் தட் வாட் வி ஹவ் டன் ஓவர் அண்ட் எவ்ரிதிங். Obviously பிஃபோர் வி கெட்டிங் VMI few years நம்ம இவெண்ட்லாம் அனுப்பிட்டு தான் இருப்போம், கீப் இன் டச். அண்ட் தென் சடன்லி ஒன் டே தே approved us first the VMI, and that's the same time we thought we know okay இங்க நம்ம VMI கிடைக்க போகுது, let's register venture together. So VMI is Vijay Makkal Iyakkam in India. I saw the post actually November 11/11/2020 and அந்த லெட்டரில் மலேசியான்னு போட்டு பக்கத்தில் உங்கள் பேர் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு. தேங்க்யூ. அந்த பர்சன் கூட இன்னைக்கு பக்கத்தில் உட்காந்து பேச போகிறேன்னு சொல்லும்போது இன்னும் ப்ரௌடாக இருந்துச்சு. யார் என்னன்னாலும் சொல்லலாம், விஜய் கிட்ட இருந்து அந்த லெட்டரில் உன் பேர் இருக்கா? அது வந்து ஒரு பப்ளிக்காக தளபதியே ரிலீஸ் பண்ண ஒரு ஸ்டேட்மெண்ட், these are my leaders and all these things all. But we have been there even before that, we have the cert all like 2016 already got the cert. But that was this one publicly announced. இன்னொரு கூட்டம் இருக்குது மலேசியாவுக்கு, இது தேவையா? இந்த ஃபேன் கிளப்ன்ற கல்ச்சர் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? இந்தியாவில் இருக்குது சரி, இது நம்ம நாட்டுக்கு தேவையா? இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், இதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம். இந்த பட்டாசு வெடிக்கிறது, தட் கல்ச்சர், அந்த கல்ச்சர் இது தேவையா? டாக்கிங் அபவுட் ஹிஸ் பாயிண்ட், இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இருக்குல்ல, அது கூட வந்துட்டு இந்த ஏர்லி மார்னிங் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வச்சப்பெல்லாம் அதுவும் வந்துட்டு ஒரு பொருளை கிளப்பினாங்க. இதெல்லாம் நம்மளாம் பண்ண மாட்டோமே, இவங்க என்ன பெருசாக இது பண்ணுறோம், நம்மனா இந்தியாவா, காலைல விடிக்கால போகிறது, ஆளுங்க போவாங்களா, எந்திரிச்சு போவாங்களா, இப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் உங்கள் அக்கௌண்ட்டில் வீடியோஸ் பார்த்து நான் தெரிச்சிட்டேன் ஆக்சுவலி. 4 o'clock AM 4 AM 4 மணிக்குமே 4 மணிக்கு இவ்வளோ கூட்டம் மலேசியாவில் அசம்பிள் பண்ண முடியுதா விஜய் படம் பார்க்கறதுக்கு? வேற லெவல். What I want to make sure is that first thing to gain their trust, and for past 8 years and all 10 years யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை. there was no girl யாருக்கும் யாரும் ஒம்பளுத்ததில்லை, there's no snatch theft, நம்ம யாருமே there's no any riots, nothing. ஸோ சம்டைம்ஸ் சொல்லுவாங்க இந்தியன்ஸ்லாம் சேர்ந்தாலே அவ்வளோ தான் போச்சு பிரச்சனை கிரிச்சனை இதுன்னு. ஸோ ஐ திங்க் the 4 AM show for Varisu proved it. We can also gather together and celebrate happily and make sure no one have any harm, at the same time promote the movie the way we want. ஸோ இந்தியன்ஸ்லாம் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ண அவசியம் இல்லை, ஆர்ப்பாட்டம் சந்தோஷமாக கூட பண்ணலாம், ஹாப்பியாக கூட பாசிட்டிவாக கூட பண்ணலாம். பட் ஆர்ப்பாட்டிங் எப்படி பண்ணுறீங்க பொறுத்து இருக்குது. Are you being a nuisance to the public or are you really gathering people enjoying among yourself? ஏன்னா ஒரு சில பேர் பண்ணுற விஷயத்தினால ஹோல் கம்யூனிட்டியே பேட்டாக ரெப்ரசென்ட் பண்ணுது. உங்களுக்கு தெரியுங்களா, நான் சுங்காப்டானில் இருக்கும்போது லாஸ்ட் டைம் ஐ திங்க் விஜய் படம் தான் நினைக்கிறேன், இந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை, ரொம்ப வருஷம் சின்ன வயசாச்சு, தேட்டருல பட்டாசு வெடிச்சிட்டானுங்க. தமிழ் படத்துல தேட்டருல பட்டாசு வெடிச்சிட்டு கொஞ்ச நாளுக்கு அந்த தேட்டர்ல தமிழ் படமே போடுறது இல்லை. நான் வந்துட்டு எல்லாத்தையும் சொல்ல கிடையாது, ஒரு சில பேர்னால பாருங்க how the whole community is being blamed and is being affected. But cinema is also taking a back, they are worried about this FDFS all. Before now it's becoming a culture and everything all, because those day டைம் குள்ள டிக்கெட் வரலன்னா கவுண்டர் உடைச்சிருவாங்க. ஓ எஸ் இது என்ன நான் போய் சொல்றேன் யாரும் சொல்ல முடியாது, we have witnessed it. இதெல்லாம் உண்மை, பார்த்திருக்கோம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம் through. But comes to the fan club, you don't get this issue because fan club will be handling the first day first show for you. Because there may pre-sales has been done. Pre-sale அது நம்ம திறந்தோனே ஃபுல்லாயிரும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு இடமே இருக்காது. அது ஒரு பக்கெட்டு issue என்னன்னா வந்து when we tell people okay this is the decision we want to the time is changed, what we want is FTFS, that's what we promise. So when that slight changes 8 to 7 AM or 7 AM to 8 AM, our fans will listen. It is because they want to know, they want to celebrate together, they want things to happen and they already know it's already a first thing, the priority, we're getting earlier show and everyone don't want to spoil it. So இப்போ ஒரு சலுகையை கடிச்சு நாங்கள் ஒரு சினிமாவுக்கு தப்பு நடக்கும் போது அந்த சலுகை நம்ம எல்லாரும்
வீணாக்குறோம், நம்ம எல்லாத்துக்கும் சலுகை கிடைக்காம போயிருது. These kind of things like what they say fan club தேவையில்லைன்னு we have rectified this kind of issue. தளபதி படம் என்னாச்சும் ஒரு இஷ்யூ வந்திருக்கு அந்த past how many years உங்களுக்கு என்னாச்சும் தெரியுமா? இப்போ ரீசென்ட்லி நாட் ரியலி. நான் கடைசியாக அந்த சிவகாசி பட்டாசு கொளுத்தி போட்டு கதை மட்டும். ஒன் மோர் திங் இஸ் பட்டாஸ் கொளுத்தி போது சினிமா வந்து ஆல்சோ ஸ்கேர். என்னெல்லாம் ஒன்று சேர்ந்தா சினிமா வீணாக்கிறாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப செலவு பண்ணி ஒரு சினிமா செஞ்சு வச்சிருக்காங்க. சிலப்பா ஸ்க்ரீன் கிழிஞ்சா கூட இஸ் டன். ஸோ தேட் ஷோ ஒரு சினிமா கொடுத்தாங்களா, எப்படி கொடுத்தாங்களோ திருப்பி கொடுத்துருங்க. அவங்க அடுத்த ஷோ இருக்குது, அடுத்த ஷோ இது பண்ணணும். தேட்ஸ் ஒன் மோர் திங் அவர் ஃபேன் கிளப் ஆல்வேஸ் மேட் ஷூர். ஸோ இப்படி அந்த மாதிரி நம்ம செஞ்சனால தான் தி இன்க்ரீஸ் த ஸ்க்ரீன்ஸ். இல்லாட்டி ஒரு ஸ்க்ரீனோட எங்களை முடிச்சு தள்ளியிருப்பாங்க. இதோட உங்கள் ஃபேன் கிளப் கொடுக்க வேணாம். FDFS அப்படின்னு வரும்போது யூ ஆர் ஆக்சுவலி ஸ்பெண்டிங் யோர் ஓன் மணி அக்வயரிங் த ஷோ. மொதல் ரீதியாக நம்ம எடுக்க ஸ்டெப் வந்து அஃப்கோர்ஸ் அவர் ஓன் மணி. நம்ம நிறையா பாட்டு செஞ்சுட்டு இருந்தோம். ஆனால் அஃபிஷியலாக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் போய் பேசுறது வந்து ரத்தோ மாலே டைம் தட் டைம் நியூலி ஓப்பன் த கம்பெனி. ஸோ அந்த டைமில் போகும்போது இட் வாஸ் நியூ திங் ஃபார் தேம், இட் வாஸ் நியூ திங் ஃபார் அஸ். நார்மலி வி ஹேவ் திஸ் ஃபேன் ஸ்க்ரீன். ஸோ ஐ ஜஸ்ட் ஆஸ் ஓகே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எத்தனை மணிக்கு மிட் நைட் அந்த டைமில் பிளானில் இருந்துச்சு. அண்ட் தே கேவ் அஸ் leniency because you are a fan club. Okay, we can have at 10 PM all things all. So I requested to personally to Ratho. I said that முடிஞ்ச எல்லாத்துக்கும் 10 o'clock release பண்ணிடுங்க. I wanted everyone to enjoy. After that பைரவா வந்துச்சு. So I did that in a new central. அங்கே ஒரு ஹால் இது பண்ணி அதெல்லாம் வந்து ஒரு ரியல் ஸ்க்ரீனிங் எடுத்தால் எப்படி செய்யணும். We don't use event team. We are the event team. It is a learning curve for us, everything all. We started talking to TSR, everything all. First was, okay, as a fan club, we did a live screening for the audio launch for Mersal. It was a full 6-hour thing. அந்த மாதிரி யாரும் செஞ்சதில்லை இது வரைக்கும். அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ், யாரும் பார்த்ததில்லை. ஸ்க்ரீனில் ஐ டோன்ட் நோ how many people have watched audio launch and all that. We were the first to do that. So it was very nice. And that time we had A.R. Rahman fan club also collaborated because it was A.R. Rahman musical. When come to FDFS, just like how I started in KL, I started in Penang all. Sometime I have to pay for the seats which is balance all. But இப்போ நான் அதை செய்யலைன்னா நெக்ஸ்ட் டைம் அங்கே இப்போ FDFS செய்ய மாட்டாங்க. செய்யலைன்னா பின்னாங்க FDFS செய்ய மாட்டாங்க. யாராச்சும் ஒரு ஆள் அங்கே ஆரம்பிக்கணும். இந்த கல்ச்சர் ஆரம்பிச்சது நீங்கள் தான். வா 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 இந்த பெருமை உங்களுக்கு தான் சேருமா? தேங்க்யூ. நீங்கள் தான் அந்த மகராசனா. யூ ஹேவ் ஆக்சுவலி செட் அ நியூ கல்ச்சர் பெஞ்ச்மார்க் ஹியர். நிறைய பேர் அகெயின்ஸ்ட் பண்ணாலும் பட் இது ஒரு கல்ச்சர் நிறைய பேர் அடாப்ட் பண்ணிட்டு தான் போகிறாங்க. ஆக்சுவலி இன்னும் மற்ற படங்களுக்கு நான் ஆக்சுவலி ஒரு படம் போய் பார்த்தேன் மார்னிங்கில். அது ஃபீலே வேற மாதிரி இருந்துச்சு. நம்ம நைட்டில் பார்க்குறதுக்கும் அந்த உண்மையிலே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஹவு இஸ் தட் ஃபீல். ஏன்னா அந்த படம் வரப்போகிற அந்த ஏர்ச்சோட ட்ரெய்லர்ஸ்லாம் பார்த்துற அந்த ஃபேன் அந்த வெறியோட ஃபர்ஸ்ட் நீங்கள் தான் அந்த நாட்டிலே பார்க்குறீங்கன்ற அந்த ஒரு இமோஷனோட when you watch வால்லாவே அதுவும் விஜய் படம் பார்க்கும்பொழுது மேன் வார்த்தையர். Hold down. I'm not against FDFS in the early morning show. No. யாருக்கும் பிரச்சனை வராமல் இருந்தால் சரி. But it's a hats off to you guys for a proper management. Thank everyone who attended the event. One is of course members everything, and I thank the 1,300 people who attended at the same time as well. 1,300 people. And all throughout the nations. I mean TSR alone. TSR alone at 4 AM 1,300 people. That's a good அதனால தான் பட்டாசுலாம் வெடிச்சு வான வேடிக்கையெல்லாம் பார்த்து. ரைட். இதுக்கப்புறம் நடக்குமா தெரியல. 4am ஷோ நடக்கும்போது நல்லா நடத்திட்டோம். கமிங் பேக் டு த லேட்டஸ்ட் ஒன் கோட் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லாம் வந்துச்சு. என்ன ரொம்ப ப்ராமினெண்டாக இம்ப்ரெஸ் பண்ண காமெண்ட் வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க விஜய் ஏஐ பண்ணி போஸ்டர் பண்ணியிருக்கீங்களா அப்படிலாம் ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நானும் போஸ்டரை பார்த்தேன். எனக்கும் அப்படி தான் ஆக்சுவலி தோணுச்சு. வாட் டு யூ திங்க் அபவுட் இட்? வெங்கட் பிரபு சார் படம். One of the biggest hit for Ajit was Mangata. As a movie lover, everyone would like the movie. And so அதே மாதிரி மாநாடு was after pandemic he brought back a different concept. When the movie came, no one stopped watching. It's a surprise. Surprise. Yeah. The same thing I believe is happening to God. Maybe people are not accepting yet, but like because we have not been used to this kind of movies yet and all these things. So if everything clicks on well, I believe the God could be. விஜயகாந்த் ஃபியூனரலில் வந்துட்டு தளபதி யாரோ செருப்பு போட்டு அடிச்சிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்களா அந்த வீடியோ? பார்த்தேன். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஓகே, நம்ம பாலிட்டிக் பற்றி லைட்டாக டச் பண்ணிக்கோமே. விஜயகாந்த் and MK Stalin, people know political, they know politics and all these things all. They are like power pack rivals. And Vijaykanth, one of the only person I think had two biggest rivals like Jayalalitha and Karunanidhi at the same time. Vijaykanth சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்காரு. அவர் வந்து ஸ்டார்டிங் டைமில் வந்து Vijaykanth did supporting role to make. And Vijay, wherever he goes, he talks about it and he always have the respect, all these things all. நான் என்ன சொன்னேன், even enemy comes to your place, செட் இடம் இருக்குது, நீங்கள் எப்படி நடந்துக்கணும் உங்களுக்கு தெரியணும். ட்ரூ. உங்கள் பகையோ உங்கள் வீரத்தை வந்து வேறு மாதிரி காமிங்க. இந்த மாதிரி காமிக்கிறது கொஞ்சம் கோலதானமாக இருக்குது. Are you all really money making? If you saying money making, then I would have charged 3 figures long time ago. We had the movie's capability to charge all these figures all. We didn't do that. When distributor asks us, okay, let's just go on with this ticket, we go on with the ticket. Distributor say, let's go on with the merchandise, we follow what they say. Okay, we go on merchandise. For my side, I will try to minimize the cost, everything all, to get what the distributor give, to give it back to the public.
அண்டர்ஸ்டாண்ட். அடுத்தது உங்களுக்கு நம்ம நாட்டில் ரெலவெண்டான ஒரு விஷயம் கேட்குறேண்ணே. ஓகே. நீங்கள் தளபதி ஃபேன், நானும் தளபதி ஃபேனு. நம்ம மலேசியாவில் வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது, இங்கே வந்துட்டு படங்கள் விடுது, இங்கே நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க. இங்கே மலேசியாவில் ஒரு இளைய தளபதி ஃபிகர் அப்படின்னு சொன்னால் தளபதி ஃபிகர் சொன்னால் நீங்கள் யாரை சொல்லுவீங்க? நம்ம மலேசியன் ஸ்டார்ஸை. ஓகே, இது ரொம்ப ஹெவியாக இருக்குது. யோசிச்சுக்கிட்டே இருங்க. அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் வந்துட்டு நம்ம பாம்பே பஜார் பற்றி பேசணும்ல. எஸ், கண்டிப்பாக. இந்த பாம்பே பஜார் சொல்லும் பொழுது வந்து இந்த பாம்பே பஜார் எப்படி இருக்கும், லுக் அண்ட் ஃபீல் எப்படி இருக்கும், இதை பற்றின விஷயங்களுக்காக உங்களுக்காக ஒரு சிறிய காணொலி பாருங்க. Bombay Bazaar nationwide tour. பினாங்கிடா மக்களே, சீன பிறநாள் மற்றும் பள்ளி விடுமுறையை முன்னிட்டு பிப்ரவரி 9, 10, 11ஆம் தேதிகளில் புக்கிட் மர்தாஜா மைடினில் நடைபெற போகிறது Bombay Bazaar. இந்த வருடத்துல நார்தர்ன் சைடுல நடைபெறும் முதல் Bombay Bazaarங்கிறதுனால ஒட்டுமொத்த ஒன்னான் வியாபாரிகளின் புது வரவுகள், புதுமையான பொருட்கள், ருசிகரமான பலகாரங்கள், பாரம்பரியம் மாறாத துணிமணிகள் என விதவிதமான பொருட்களை தொட்டு பார்த்து பேரம் பேசி வாங்கலாம். இல்ல பிப்ரவரி 9, 10, 11ஆம் தேதிகளில் புக்கிட் மர்தாஜா மைடினில் Bombay Bazaar. அதுதான் பாம்பே பஜார் வர பிப்ரவரி 9, 10, 11 புக்கிட் மர்தாஜம் பெனாங்கில் நடைபெறுது. மிஸ் பண்ணாமல் குடும்பத்தோடு போங்க. என்னென்ன விஷயங்கள் எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம விஷுவலி பார்த்தோம். அதை நீங்கள் நேரில் போய் பாருங்கள். ரொம்ப முக்கியமாக மறந்துடுங்க, சைனீஸ் நியூ இயர் லீவ் வேறு. ஸோ கண்டிப்பாக போய் என்ஜாய் பண்ணுங்கள் குடும்பத்தோடு. எஸ், சரி சொல்லுங்கள். உங்கள்கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி கேட்டேன். இளைய தளபதி இந்த ஒரு இமேஜ் மலேசியன் ஸ்டார்ஸ்க்கு நீங்கள் ஒரு ஆள் கொடுப்பீங்கன்னு சொன்னால் யார்? I can't exactly say தளபதி நான் டக்குன்னு ரிப்ளேஸ் பண்ண முடியல ஒரு குவாலிட்டிஸ். ஓகே, சரீஷ். பிகாஸ் quiet, not much of funkiness or fanciness. He's more like on him. இருக்கிற இடமே தெரியாத மாதிரி. அவரோட ரீசன்ட் படம் பார்த்தீங்களா? நாம் கட்ரேஸ். ரைட். நைஸ் மூவி நண்பா. நைஸ். ஓகே, இப்போ முக்கியமான ஒரு செக்மெண்ட்டுக்கு வரும். தளபதி இது ஒரு வேர்ல்ட் டாப்பிக்காகவே இருக்குது. இதை எப்படி வந்து தவிர்க்கணும்னு சொல்கிறத விட மற்றவர்களுக்கு எப்படி அது வந்து மரியாதையாக நடந்துக்கணும் அப்படின்றது மெம்பர்ஸ்க்கு என்ன சொல்ல வரீங்க? ஏற்கனவே இங்கே பல பிரச்சனை இருக்குது. இந்த வாலை நீங்கள் பூந்து என்னடா சாதிக்க போகிறீங்க? ஆக்சுவலி செம்ம பாயிண்ட் ஒரு பாயிண்ட் அது. செம்ம பாயிண்ட். ஏன்னா அவங்க ஏதோ அவங்க படம் நடிச்சிட்டு இருக்காங்க, வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்குள்ள பர்சனல் எந்த பிரச்சனை கிடையாது. ஆனால் இவங்களோட ஃபேன்ஸ் இவங்க தான் அடிச்சுக்கிறாங்க. லாஜிக்கலி இட்ஸ் நாட் மேக்கிங் எனி சென்ஸ். விஜயோட படத்தில் ஹிட்டான படம் இதுதான் பெஸ்ட். ஆக்சுவலி விஜய் பண்ணதில்லே அந்த மாதிரி நினைக்கிற ஒரு படம் எந்த படம்? ஒன்று யூ ஹேவ் டு சூஸ். ஐ டோன்ட் நோ வெதர் பீப்புள் பிலீவ் மீ ஆர் நாட். ஓகே, கோயம்புத்தூர் நோ சச்சின். எந்த படம் வந்துட்டு இந்த படம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் விஜய், ஏன்னோ இந்த ஒரு படம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஏதாச்சும் ஒரு படம்? சுரா. And who do you think is the best director to bring the best out of Vijay? There's two guys now, Atli and Lokesh. Okay. Atli and Lokesh. Two guys now. If Lokesh didn't come into the picture, I'll only say Atli. Since Lokesh came to the picture, it's Atli and Lokesh. அவங்க ரெண்டு பேர் வரலன்னா இஸ் ஏஆர் முருகதாஸ். துப்பாக்கி, கத்தி, துப்பாக்கி. அவர் எடுத்த படம் எல்லாமே நைஸ், கரெக்டாக இருந்துச்சு, கச்சிதமாக இருந்துச்சு அவருக்கு. We had a wonderful session with you. விஜய் பற்றி பேசும்பொழுது விஜய் ஃபேன் கிளப்புக்கு இங்கே இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது, இந்த கல்ச்சருக்கு முன்னாடி இவ்வளோ ஸ்டாரி இருக்குது, இதற்கு முன்னாடி இவ்வளோ விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லும் பொழுது இப்போ எங்கள் எல்லாருக்குமே புரியுது. பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும், வியூவர்ஸ்க்கு எல்லாருக்கும் அதை பற்றி புரிஞ்சிருக்கும். Without them putting effort, I did நான் sketch போடலாம், ப்ளூ பிரிண்ட்லாம் போடலாம் பண்ணலாம். End of the day, everyone have to put in the effort and everything. So from the day one இருக்காங்க தியாகசீலன், சுரேஷ், whoever it is, and the person who was running in Johor, Melaka, Ruben, Logesh, Shobha, a team running in Penang, team running in Perak, Raymond, Shashi, all these things all. Sarawak team இருக்குது, Karthikeyan, all these things all. So யாராச்சும் பேர் மிஸ் பண்ணி தான் மன்னிச்சிருங்க. பட் ஐம் thankful to all of you all because you all have made us to reach a certain level where even I'm sitting here, I consider it's not only my effort, it's everyone's effort. I'm happy to say we have more than 1,000 members, all registered, That's registered. Great. Okay, that is not including the old members, I'm just talking about the new members. And people who like to join us, the door is always open. எங்களுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், தளபதி பார்த்துடணும் இல்லை எங்கள் கூட சேர்ந்து ஃபன் பண்ணணுன்னு மட்டும் வராதிங்க. எங்கள் ஃபேன் கிளப் நோக்கமே சோஷியல் சர்வீஸ், சேரிட்டி தான். இஃப் யூ கேன் கமிட் தட் தென் ப்ளீஸ் கம் அண்ட் ஜாயின். கிரேட், தேங்க்யூ ஸோ மச் நண்பா. தேங்க்யூ ஸோ மச் சர்மா. சூப்பர். இன்னைக்கு ஜோக்கா சோக்கா பாக்கா நம்மளோட எபிசோட ஸ்பான்சர் பாம்பே பஜார். அவங்களுக்கு நன்றி. மறக்காம இந்த பஜாருக்கு வந்துட்டு February 9, 10, 11 போங்க. இந்த வருஷம் நேஷன் வைட் டூர் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பாம்பே பஜார் நீங்கள் பார்க்கலாம். இப்போ பினாங் போகிறாங்க, அடுத்து ஒவ்வொரு ஸ்டேட் வரும். கண்டிப்பாக விஜய் படத்தில் உள்ள பாட்டாட பாடி தான் இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறோம். டவுன் டட டவுன் டட டவுன் 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 டட டவுன் டட டவுன்.
For more fascinating உரையாடலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜோக்கா சோக்கா பக்கா.